பாகிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா ஒரு ஃபன்னி வேர்ல்ட் கப் கேம்ங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா இஸ் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அதனால அவங்களுக்கு அந்த கேமோட ரிசல்ட்டை பற்றி அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தானுக்கு இது முக்கியமான கேமு. இதில் ஸ்ரீலங்கா ஒரு 65 ரன் மார்ஜினில் பீட் பண்ணணும், இல்லை 13வது ஓவருக்கு முன்னாடி வின் பண்ணணும். அப்போ தான் அவங்க குவாலிஃபை ஆக முடியும். ஆனால் டாஸ் தோத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி ஸ்ரீலங்கா பாகிஸ்தானை ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொன்னாங்க. பாகிஸ்தான் சூப்பராக ஆரம்பித்தாங்க. ஃபர்ஹான் அண்ட் ஃபக்கர் ஜமான் 2 பேருமே அக்ரஸிவ் பிளேயர்ஸ். ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா அடித்து விளாண்டாங்க. 15.4 ஓவர்ஸில் 176 ஃபார் நோ லாஸ். ஆனால் ஃபிஃப்த் பாலில் வந்து சமீரா டிஸ்மிஸ்ட் ஃபக்கர் ஜமான். அதுக்கப்புறம் வந்து த ரெஸ்ட் ஆஃப் த பாகிஸ்தான் பேட்டிங் லைனப் கொலாப்ஸ்ட். யாருமே வந்து ஒரு 2 பால் 3 பால் 4 பால் 5 பால் மேக்ஸிமம் அவுட். ஸோ லாஸ்ட் 26 பாலில் ஆல் தே குட் மேக் இஸ் அனதர் 36 ரன் அண்ட் ஃபினிஷ்ட் அட் 212. ஐடியலி தே ஷுட் ஹவ் மேட் சம்வேர் பிட்வீன் 230 to 240. ஸோ தே குட் ஹவ் ஸ்டுட் அ சான்ஸ். ஆனால் ஸ்ரீலங்காவோட சேஸில் ஒரு ஏர்லி விக்கெட்டையும் வந்து நசீம் ஷா டிஸ்மிஸ்ட் இன்ஃபார்ம் பத்தும் நிசங்கா. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா சரித் அஸ்லங்கா அண்ட் காமில் மிஷாரா 2 பேருமே வந்து ஒரு நல்ல ஓரளவுக்கு காமில் மிஷாரா பிளேட் அக்ரெசிவ்லி. ஆனால் அவரையும் he also got out by அப்ரார் அஹ்மத். அதுக்கப்புறம் சரித் அஸ்லங்கா கம்பைன்ட் வித் பவன் ரத்நாயக்கே அவங்க 2 பேரும் நல்லாவே ஸ்கோர் பண்ணாங்க. பட் வென் அஸ்லங்கா காட் அவுட் வித் ஸ்கோர் அட் 75, எகெயின் பாகிஸ்தான் ஸ்மெல்ட் அ சான்ஸ். அதுக்கப்புறம் 2 விக்கெட் வேறு எடுத்தாங்க. ஆனாலும் அவங்களால ஸ்ரீலங்காவோட ரன் ரேட்டை கண்டெயின் பண்ண முடியல. கேப்டன் ஷனக்கா வந்ததுக்கப்புறம் அவர் நல்லா அடித்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில் அதே 15.5 ஓவர்ஸில் 148 ரன் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டாங்க. அண்ட் பாகிஸ்தான் இஸ் அவுட் ஆஃப் த காம்படிஷன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஓகே ஓரளவுக்கு நல்ல மார்ஜினில் முடிச்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் வந்து எதிர்பாராத வர விதமாக லாஸ்ட் ஓவரில் ஷனக்கா வந்து 4-6 பால் 4, அடுத்தது 3 6, இன்னொரு 6 அடிச்சிருந்தா ஸ்ரீலங்கா வின்னே பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 டாட் பால், அதுவும் இந்த லாஸ்ட் பால் கான்ட்ரோவர்ஷியல், அது வைடு கொடுக்காம அம்பையர் விட்டு ஸ்ரீலங்கா லாஸ்ட் பை 5 ரன்ஸ். இப்போ ஒரே ஒரு சின்ன மெசேஜ் நம்ம இந்தியன் ஃபேன்ஸுக்கு. ஏன்னா இப்போ பாகிஸ்தான் வந்து தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டாம். முக்கியமானது நமக்கு நாளைக்கு இந்தியா ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். இன்னொன்று வந்து இந்த பாகிஸ்தான் அப்சஷன்லேருந்து நம்ம கொஞ்சம் வெளில வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியாவோட கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இந்தியா வந்து டாப் கண்ட்ரிஸோட கன்சிஸ்டண்ட்டாக வின் பண்ணணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இந்தியன் டீம் மேலே ப்ளேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.